வாக்களிக்க முன் இந்த எமது அரசாங்கத்திலே பல்வேறுபட்ட அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த வருட வரவு செலவு திட்டத்திலேயே வடக்கு மாகாணத்துக்கு 5000 மில்லியன் ரூபாய் வீதி புனரமைப்புக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த நிதியிலே முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு 1000 மில்லியன் ரூபாய் நிதியானது வீதி அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிதியிலே எமது பிரதேசத்தில் காணப்படுகின்ற அபிவிருத்தி செய்யப்படாத பல்வேறு வீதிகளை நாம் அபிவிருத்தி செய்ய உள்ளோம். வாக்களிக்க முன் இன்று இந்த அரசானது உள்ளாலே பல விடயங்களை செய்து கொண்டு வருகின்றது. இதற்கான அந்த பதிலடியை நாங்கள் கொடுக்க வேண்டும். வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நாங்கள் ஒன்றாக சேர்ந்து வடகிழக்கிலே இருக்கின்ற அத்தனை உள்ளூராட்சி மன்ற பிரதேச சபைகளையும் நகர சபைகளையும் மாநகர சபைகளின் ஆட்சியையும் கைப்பற்ற வேண்டும். வாக்களிக்க முன் தங்களுடைய வீண் விரயங்களுக்கு நிதி இருக்கின்றது. வருடத்திலே ஜனாதிபதி கஜு சாப்பிடுவதற்கு நிதி இருந்தது. பிரயாணங்களை 350 மில்லியன் ரூபாய்க்கு மேற்பட்ட மக்களுடைய வரிப்பணத்தை வீண் விரயம் செய்து வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்வதற்கு நிதி இருந்தது. உறவினர்களுக்கான சௌகரியங்கள், நண்பர்களுக்கான சௌகரியங்களை செய்வதற்கு மக்களுடைய நிதி இருந்தது. ஆனால் தேர்தலை நடத்துவதற்கு நிதி இல்லை. மக்களை எவ்வாறு ஏமாற்றி இருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய அரசாங்கம் பதவிக்கு வந்து வெறுமனே 5 மாதங்களில் பாராளுமன்ற தேர்தல், வர இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த இருக்கின்றோம். மக்களுக்கான உரிமையை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். வாக்களிக்க முன் இந்த விஷயத்திலும் கூட இந்த தேர்தலிலே அவர்கள் தெளிவாக தாங்கள் தளமாக இருக்கின்றோம் என்று காட்டுவதன் மூலம்தான் சர்வதேசத்திடம் நிதிகளை பெறுவதற்கு வசதியாக இருக்கும். இந்த ஆட்சியை ஓரளவுக்காக கொண்டு போக முடியும் என்ற அடிப்படை காரணங்களுக்காகத்தான் இந்த சபைகளை பிடிப்பதற்கான முழுமையான முயற்சியை எடுக்கின்றார்கள். இதை மக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அது போன முறை தவறு நடந்துவிட்டது என்பதை பலர், அவர்களுக்கு வாக்களித்த பலர் இப்போது உணர்ந்திருக்கின்றார்கள். பலர் எங்களுக்கு சொல்லுகின்றார்கள். ஆகவே இம்முறை அது நடக்கப் போவதில்லை. நாங்கள் நிச்சயமாக வெல்வோம். வாக்களிக்க முன் இன்னும் ஒரு சிரமதானம் இருக்கின்றது. அதுதான் 5ஆம் மாதம் 6ஆம் தேதி இந்த நாட்டில் உள்ள சகல உள்ளூராட்சி சபைகளையும் நாம் எடுக்க வேண்டும். அதில் பிரதானமாக நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள 12 சபைகளையும் நாம் கைப்பற்ற வேண்டும். நான் விசேடமாக ஒன்றை கூற வேண்டும். இந்த மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகளின் தலைவர்கள், இருந்த தலைவர்கள், அதேபோல் இப்பவும் தேர்தலில் போட்டியிடுகின்ற நபர்கள் தனது கொள்கையை முன்வைத்து மக்களிடம் வாக்குகளை கேட்பதற்கு பதிலாக நுவரெலியா மாவட்டத்தில் தமிழ், சிங்கள, முஸ்லிம் எமக்கிடையில் எந்த விதமான பேதமும் இல்லாத போதிலும் மக்களின் மனதில் இனவாதத்தை தூண்டி சபைகளுக்கு தலைவர்கள் நியமிக்கப்படுமானால் அது சிங்கள தலைவர்களானால் தமிழ் தலைவர்களே, தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படாது என்று இந்த அனைவருக்கும் நாங்கள் ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றோம். இந்த நாட்டில் இன்று இருக்கும் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க நமது சகோதரர் அவர்கள் இந்த நாட்டில் உள்ள சிங்கள, தமிழ், முஸ்லிம் அனைத்து மக்களினதும் வாக்குகளால் நியமிக்கப்பட்டவர். வாக்களிக்க முன்